ஓம் त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव. சுவாமிஜிங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய தனிப்பட்ட முறையிலும் ஆத்மார்த்தமாகவும் நிறைய விஷயம் சொன்னாங்க. நிறைய நாட்கள் இல்லை, வருடக்கணக்கில் சுவாமிஜி கூடவே இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு, யாருக்குமே அமையாத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட ஆசிரமத்தை பற்றிய சில விஷயங்கள், அது தொடர்பாக சுவாமிஜியுடைய சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். பெரும்பாலும் யாரும் நம்மோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய மகிமை புரியறதில்லை, பிறகுதான் நமக்கு தெரிகின்றது. நம்முடைய அம்மா அப்பா உட்பட நமக்கு தெரியறதில்லை. இந்த நூற்றாண்டில் தோன்றிய ஒரு மகா புருஷர் நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அது மனதில் ஒரு ஏக்கத்தையும் தவிப்பையும், இப்படிப்பட்ட ஒருவரோடு நாம் இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கிறோமே என்ற ஒரு பெருமையும் கூட மனசில் இருக்கு, உயர்வும் கூட இருக்கு. அப்படிப்பட்ட நூற்றாண்டுகள், அதுல சில மகான்கள் தான் தோன்றுகின்றார்கள். அப்படிப்பட்டவர் நம்முடைய சுவாமிஜி. அவங்க சித்பவானந்த சுவாமிஜியோட அவர்கள் இடத்துல சன்னியாசி தீட்சை பெற்றவங்க. ஸ்ரீ சுவாமி பரமார்த்தானந்த சுவாமிஜி அவங்கள இடத்துல சாஸ்திர விஷயங்களை முறையாக படித்தவர்கள். பகவத்கீதையில் சொல்லும் பொழுது பகவான் உயர்ந்த சரியான ஒரு ஜெகத்குரு, அதே போல சிஷ்யனாக இருந்தவரும் அர்ஜுனனும் பெரிய ஒரு மகத்தான ஒரு சிஷ்யர். அது போல பரமார்த்தன் சுவாமிஜி நினைக்கும் பொழுது அற்புதமான உயர்ந்த ஒரு மகாத்மா. சாஸ்திர விஷயங்களை ஒன்றுமே தெரியாதவர் கூட அழகா எளிமையா சொல்லி கொடுத்து புரிய வைக்கக்கூடிய பான் டீச்சர் சொல்றாங்க பாருங்க, பிறவியிலேயே. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா. அவர் இடத்துல சுவாமிஜி அவங்க வந்திருந்து படிச்ச காலங்கள்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்க இடத்த முறையா படிச்சிருந்தாங்க. நிறைய சாது மகாத்மாக்களுடைய அன்பையும் ஆசிகளையும் பெற்றவர். அது ஒரு பெரிய குணம்தான். நாம தான் ஒரு சுவாமி சாது, மற்றவங்க அப்படின்லாம் இல்லை, எல்லாரையும் மதிப்பார். வயது முதிர்ந்தவர்கள் ஐயா ஐயான்னு கூப்பிடுற வார்த்தையை நான் சுவாமிஜியத்தில் தான் கத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சாது மகாத்மாக்களை மதிக்கக்கூடியவர். அவர் இடத்துல ரொம்ப அந்யோன்யமான அன்பை வளர்த்து கொண்டவர், தொடர்பை வைத்துக் கொண்டவர். அதுவும் சாமுஜியத்துல இருந்த ஒரு விசேஷம் தான். இன்னொரு விசேஷம் எல்லாரும் சொல்வது, பொதுவா வேதாந்தம் படிச்ச மகாத்மாக்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சுவாமிஜிக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வேதம் படித்தவர், முறையாக வேதம் படித்தவர். அதுல இன்னொரு மகிமை என்ன சொல்லி சொன்னா, இந்த வேத மந்திர பிரயோகங்கள், கர்மகாண்ட விஷயங்களையும் முறையாக தெரிந்திருந்தவர். ரெண்டுமே அவருக்கு இருந்தது. ஞான காண்ட விஷயமும் இருந்தது, அதே நேரத்தில் கர்மகாண்ட விஷயமும் இருந்தது. வேதாந்த தத்துவ ஞானத்திலும் உயர்ந்தது ஒரு புரிதலை உடையவர், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவர், எல்லா தகுதியும் முழுமையாக நிரம்ப பெற்றவர். அது ஒரு பெரிய விசேஷம். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மகாத்மாக்கள் இருக்காங்க, வேதம் படிச்சிருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. வேத மந்திர பிரயோகங்கள் எங்கெங்க எந்தெந்த மந்திரங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும், இந்த கர்மகாண்ட விஷயங்கள், கோயில் விஷயங்கள், பூஜை விஷயங்கள், கிரமங்கள், யஜ்ஞ யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், கோயிலினுடைய நடைமுறைகள், அது அமைப்பு முறைகள், இந்த விஷயங்கள்லாம் அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு விஷய ஞானம் உடையவர். அதெல்லாம் சுவாமிஜி கூட இருந்ததுனால தெரிஞ்ச ஒரு மகிமை, அதெல்லாம் புரிஞ்சது.
பிறகு ஒரு முறை சுவாமிஜியோட தொடர்பு எனக்கு கிடைச்சது 1987 திருப்பராயத்துறையில ஒரு சக்தி அந்தர்யோகம், நவராத்திரி சமயத்தில் கடைசி 3 நாட்கள் சக்தி அந்தர்யோகம் நடக்கும். அந்த நேரத்தில் சுவாமிஜி கூட தொடர்பு கிடைச்சது. சுவாமிஜி அவங்களுடைய கணேல் என்ற குரல்ல அங்க ஹோமம் ஒன்று நடந்தது. அதன் பிற்பாடு அந்தர்யோகம்லாம் முடிஞ்சிடுது, எல்லாம் புறப்பட்டாங்க. சுவாமிஜி பார்த்ததுனால மறுபடியும் பார்க்கணுமே தோணுச்சு. இருந்தாலும் கூட அந்த நிகழ்வுல சில விதமான கட்டுப்பாடுகளோட சில அந்த அந்தர்யோகம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இரவு 9 மணிக்கு மேல எல்லாரும் போய் படுத்துடுவாங்க. இது போல அறைகள் அப்படிலாம் இல்லை, பெரிய ஹால் இருக்கும், பொதுவான டாய்லெட் பாத்ரூம் தான் இருக்கும். ஈவன் சாதுக்கள் கூட அவங்க அதுதான் உபயோகப்படுத்துவாங்க. திருப்பராயத்துடைய அமைப்பு அப்படி இருந்து, ஒரு ஃபேன் கூட கிடையாது அங்க. இரவு 9 மணிக்கு எல்லாரும் உணவு அருந்திய பிறகு எல்லாரும் போய் படுத்துடணும். இருந்தாலும் அந்த 4 கட்டடங்களுக்கு இடையில இருந்த ஒரு பெரிய மைதானம், அந்த இடத்துல ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அது சுவாமிஜி ஒருத்தர், அவர் கூட கேக்கப்பட்டி ஐயா, ராமராஜ ஐயா அவர் இருக்கார். கோயில்பட்டியில இருந்தா இப்ப இல்ல, திருப்பதி ராஜா, பாப்பு ராஜா சொல்லுவாங்க, அவர் இருந்தாரு. இப்ப 100 வயசுக்கு மேல இருந்திருக்கணும், அவரும் இப்ப இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னொருத்தர் எனக்கு அடையாளப்படுத்திக்க முடியல. கொஞ்சம் தூரம் உட்காந்து ஏதோ பேசுறாங்களே கேட்டுக்கிட்டு இருந்தேன். சுவாமிஜி சொன்னாங்க, வாங்கல கிட்ட வாங்கல, நல்ல விஷயம் தானே பேசுறோம், எங்க அருகில் வாங்க சொல்லி சொன்னாங்க. இப்போ உட்கார்ந்து முதல் கேட்ட விஷயம், நாம வேதாந்தன்ற போர்வையில ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தது. தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதற்கு சாஸ்திரங்கள் அமைத்து கொடுத்த அந்த மெத்தடாலஜி அது என்ன, அது கைவல்ய நவநீதத்தை பற்றி ஒரு விசாரம் நடந்துகிட்டு இருந்தது. அதுல விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம், சம்ஸ்கிருத ஜெக லட்சண, அஜக லட்சண, ஜெகா ஜெக லட்சணம். இதுதான் முதல் சுவாமிகிட்ட கேட்ட அந்த வார்த்தை, மறக்க முடியாத வார்த்தைகள். அதன் பிறகு கேட்டாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எங்க வேலை செய்யறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சுவாமி சொன்னது போல சொன்னேன், நான் இப்ப சென்னைக்கு அதிகம் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ரிசர்வேஷன்லாம் அதிகம் தேவைப்படுறது, அதனால நான் வரும்பொழுது உங்களை பார்க்கறேன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் சொன்னாங்க, எங்க எப்படி இருக்கு, உங்களுக்கு குளிக்கிறது மொத்தம் சௌகரியம் இருக்கா, சென்னைன்னு சொன்னதுனால என்னுடைய அறையும் இருக்கு, நீங்க ஒரு நாளைக்கு காலையில வாங்க, இங்க வந்து கூட குளிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கருணையோடு சொன்னவங்க. மறுநாள் போனேன், நான் இல்லைங்க சுவாமி இங்கேயே உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லி மற்ற எல்லோரோட இருந்துட்டு போகும்போது அவருடைய அறையில கேக்கப்பட்டு ராமராஜ் ஐயா தங்கியிருந்தார். அவர் பெரிய ஒரு மகாத்மா தான், காமயகவுண்டன் பற்றி. அதன் பிறகு 3 நாள் அந்தர்யோகம் முடிஞ்ச உடனே புறப்பட்டாச்சு. அதுக்கப்புறமா சுவாமியோட தொடர்பு, வேலை செய்த அலுவலகத்தை ரிசர்வேஷனுக்காக தேடி வந்தாங்க, அதெல்லாம் விஷயங்கள் வேற. அதன் பிறகு சுவாமிஜி அவங்க கூடவே நிறைய டிராவல் பண்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி ஒரு முறை ராஜபாளையத்திலிருந்து தேனிக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பேரையூர் தாண்டின பிற்பாடு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல சுவாமிஜி அவங்களோட தோட்டம், சுவாமிஜி இருக்காங்களே இவங்களோட தோட்டம், அங்க காரை நிறுத்தி கை காலெல்லாம் கழுவிட்டு சுவாமிஜி சொன்னாங்க, அவர் தோட்டம் தெரியுமா, அவங்க அப்பா இங்க தான் இருக்காங்க, சொன்னா வந்துடுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி தேனிக்கு வந்தோம். வரும்பொழுது இந்த உசிலம்பட்டி கனவா இருக்கு பாருங்க, ஆண்டிப்பட்டிக்கு அங்க இறங்கும்பொழுது அந்த இயற்கை சூழ்நிலைகளை பார்த்து, அது முன்னெல்லாம் ஆசிரமம் மற்ற விஷயம் சுவாமிஜிக்கு அப்படிலாம் எண்ணமே இல்லை, தீர்மானமா கூடவே கூடாது நினைச்சிருந்தவங்க. அப்ப ரம்மியமான சூழ்நிலையை பார்த்து சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆசிரமம் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு என் மனசுல. அது முதல் முறை நான் சுவாமி கூட வரேன், அதுக்கு முன்னாடி 2-3 முறை வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. சுவாமிஜி தேனிக்கு அறிமுகப்படுத்தியது நம்முடைய சர்வேஸ்வர ராஜா இருக்காங்களே, அவங்களுடைய அம்மா ஆனந்த அம்மா, ரொம்ப அற்புதமான, அவங்களும் ஒரு இப்ப நினைச்சோம்னா அப்படி ஒரு தாய், பாலராஜா ஐயாவுடைய வீட்டு, அவங்க வீட்டுக்கு தான் வந்து அவங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. தேனிக்கு ஒரு அந்தர்யோகம்லாம் நடந்தது. அதன் பிறகு தன்னுடைய மனசுல இருக்க எண்ணத்தை சுவாமிஜி சொன்னாங்க. 90களில் ஒரு ட்ரஸ்ட் போல ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, இடம் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 92ல் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்குரிய தகவல்கள்லாம் ஒரு மே மாசம் வெயில்ல தான் ஒரு பஸ்ஸில் ஏறி என்னை ஏற்றி அனுப்புனாங்க. அப்போ ஹைகோர்ட் பக்கத்துல அந்த வெயில்ல வந்து என்ன பஸ் ஏற வைத்து கையில அந்த கட்டுக்கட்டா பேப்பர் எல்லாம் கொடுத்து நேர போய் கேக்கப்பட்ட ஐயா கம்பத்துக்கு போங்க. அது ஒரு விசேஷம் என்னன்னா, இங்கன்னா ஒரு காரியத்தை செய்தாருன்னா ரொம்ப கவனமா செய்வார், கம்யூனிகேஷன் கரெக்டா கொடுப்பார். நான் வந்து கம்பத்துல இறங்குறதுக்குள்ள கம்பம் சுப்பிரமணிய ஐயா அவங்க ஜீப்பை அனுப்பி, அவங்க டிரைவருக்கு சிக்கந்தர் சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கேக்கப்பட்டி ஐயா பார்த்து நேரம் அழகுராஜ் ஐயா வீட்டுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றதுக்கு தகவல்லாம் கொடுக்கும். அது 92ல் ட்ரஸ்ட் பதிவு பண்ணாங்க. 93 போல இந்த இடம்
இந்த இடத்த பார்க்கறது முதல் முறை வரும்போது 2 குரூப்பா பிரிஞ்சு வந்தோம். சுவாமிஜி அழகராஜ ஐயா கூட அவர் ராமராஜ ஐயா கம்பம் ஐயா எல்லாம் நேரா வந்தாங்க. எங்களை கொஞ்சம் ஒரு காரணத்துக்காக சொல்றோம், நீங்க அந்த கொடுவிலார்பட்டி போயிட்டு சத்திரப்பட்டி வழியா வாங்க, பயப்பட்டி வழியா சொன்னாங்க. பயப்பட்டிக்கு வந்தோம். அங்க எங்களுக்கு இளநீர்லாம் ஏற்பாடு இருந்தது. குபேந்திர பாண்டியன் இருந்தார், அவர் தான் கொடுத்தார். அப்புறம் இந்த இடம் வந்து முதல் முறையா 2 இடம் காட்டினார். இப்போ முல்லை நகருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய தென்னந்தோப்பு, அதை காட்டினார். இந்த இடத்த காட்டினார். சுவாமிஜி இல்லை, இதுதான் நல்லா இருக்கு, இதையே நீங்க முடிச்சு கொடுங்க ராஜா சொல்லி சொன்னார். அந்த இடம் பார்த்த உடனே நேரம் வடவடவன்னு சென்று அந்த நதியில தான் இறங்கினார். இறங்கி அவர் காலில் அந்த ஜலத்தை விட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாமியுடைய திருவடிகளுக்கு அந்த ஜலத்தை எடுத்து விட்டு அவருக்கு அது பண்ணதில் எனக்கு முதல் முறையா அது இயல்பா அமைஞ்ச ஒரு பாதுகாப்பு பூஜை தான், பாத பூஜை தான். அவர் பார்த்துட்டு எல்லாருமே ஆனந்தம்மா வீட்டுக்கு போனோம். அப்படி போயிருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ இடம், என்ன ஆகும், என்ன அமௌண்ட் சொல்லும் பொழுது செண்டு 500 ரூபாய் இந்த லேண்டோட வேல்யூ. அப்போ மொத்தம் இதோட வேல்யூ என்ன தெரியுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் 3,96,650 ரூபாய் எல்லாம் சேர்த்து. இன்னைக்கு ஒரு செண்டு 4 லட்சம் 5 லட்சம் சொல்றாங்க. 673 செண்டு இதனுடைய மொத்த நிலம். இந்த இடம் எதிர்க்க சுவாமிஜி அமைஞ்சிருக்க முக்கோணமா இருக்கக்கூடிய ஆசிரமத்து இடம். அப்ப சுவாமி சொன்ன, இல்ல எனக்கு 50 செண்டு போதுங்கயான்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன், சுவாமிஜி 50 சென்ட்டுன்னா நமக்கு ரோடும் கிடைக்கணும், நதியும் கிடைக்கணும்னா ஒரு பாதை போல இருக்கும், ரெண்டுமே அமையாது. அந்த நேரம் சிறுவாணியில சின்மயா கார்டன் பண்ணிட்டு எதிர்க்க இன்னொரு ஸ்தாபனம் ஒன்று ஆரம்பிச்சுட்டு பேர் சொல்ல விரும்பல, அவங்க சிரமப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அது வாங்கினா மொத்தமா வாங்கணுங்க சுவாமிஜி, இல்லைன்னா சரி வராது, பக்கத்துல யாரும் ஆசிரமன்ற சூழ்நிலையில அமையன்னா இந்த இடம் நல்லா இருக்கு. இந்த பக்கம் ஃபாரஸ்ட் லேண்டு, ஆப்போசிட்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட், இந்த பக்கம் விவசாய நிலங்கள், பின்பக்கத்துல வடக்க வந்து நதி ஓடிக்கிட்டு இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க சுவாமிஜி. இல்ல அவ்வளவு பணம் நம்மகிட்ட இல்லை, யார் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ண, ராமராஜ் ஐயாவையும் டிஎஸ்கே ஐயாவையும் வெளியே அழைச்சிட்டு வந்தாங்க, வீட்டுக்கு வெளியே அழைச்சிட்டு வந்து, ஐயா சுவாமிகிட்ட சொல்லுங்க 50 சென்ட்லாம் சரி வராது, நீங்களாம் சேர்ந்து இது எதெல்லாம் வாங்கறது எதனா ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும். ராமராஜ் ஐயாவோட ஒரு மேனரிசம் உண்டு, அப்படியே தலையை அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு வருவார். வந்தார், ஏதோ சொல்ல வராது, சுவாமிக்கும் தெரியும். என்னங்க ஏதோ சொல்ல போறீங்களா? ஆமா, இவர் சொல்றாரு, என்ன கையை காட்டி மொத்தத்தையும் வாங்கினா நல்லதுன்னு சொல்றாரு. அது எப்படிங்கய்யா அது அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க நினைச்சா வாங்கலான்னு சொல்றாரு. என்ன பார்த்தார், அப்படி சொன்னீங்களான்னு. ஆமாங்க சாமி, நீங்க நினைங்க சாமிஜி, வாங்கிடலாம். அப்படிதான் அமைஞ்சது. கடைசியில் ஒரு 21,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ரிஷிகேஷுக்கு புறப்படும் போது தொல்காப்பின்னு ஒரு நண்பர் இருக்கார் ரிசர்வேஷன் ஆபீஸ்ல, ரயில்வே, அவர்கிட்ட கொடுத்த ஞாபகம்லாம் இருக்கு. ஏன்னா மலரும் நினைவுகள் தான். எதுக்கு சொல்ல, இந்த ஆசிரமத்துடைய அடிப்படை விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக சொல்றேன். வரும்போது வெறும் கரடு தான். அப்படி ஒரு கரடுன்னா கரடு, நெறிஞ்சு முள்ளு, ஒரு கரடு அந்த இருக்க கல்ல பெரட்டணும்னா அதுக்குள்ள நான் உலகத்தை பார்க்காத எல்லா விஷ ஜந்துக்களும் இருக்கும். செய்யாம், பூரா, நட்டுவாக்கிளி, பாம்பு, அத்தனையும் இருந்தது. ஏன்னா சென்னையிலே பிறந்து வந்த நமக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பகவான் புண்ணியத்தில் எதுவுமே ஒன்றும் பண்ணல. அது விஷயம் வேற. நிறைய இது ஒரு தரோஃபேர், இந்த வழியாக தான் எல்லாம் போவாங்க வருவாங்க, எல்லாரும் போவாங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு இடமா இருந்தது. நிறைய முள்ளு, நிறைய ஒரு வேப்பம் இது இருந்தது. அதன் பிறகு இது வாங்கினாங்க. வாங்கின பிற்பாடு நிறைய வேலைகள்லாம் நடந்தது சிறப்பா. ஆரம்ப காலத்துல நிறைய சிரமங்கள், எல்லா ஸ்தாபனங்களும் ஆரம்ப காலத்துல நிறைய சிரமங்கள். ஒரு 3.5 வருடங்கள் சுவாமி சொன்னது போல ரயில்வேல ஒரு நாள் போகாம ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துடுவேன். 6 மாசம் இருக்க வேண்டியது, போக வேண்டியது, இப்படியா நிறைய விஷயங்கள். அந்த காலத்துல அரண்மனை புதூர்ல இருந்து 5 மணிக்கு மேலே யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க, சத்திரப்பட்டில இந்த பக்கம் வர மாட்டாங்க. அப்படி ஒரு இடம் இது. அப்படிதான் அமைஞ்சிருது. எப்போவாவது போலீஸ்காரங்க தேடி வந்து எதனா ஒண்ணு போகும், இறந்துட்டு எதுனா உடல் போகும், அதை எடுக்கிறதுக்காக வருவாங்க. அப்படிலாம் இருந்த சூழ்நிலை. இருந்தாலும் நிறைய சிரமங்கள், அடிப்படை சிரமங்கள்லாம் இருந்தது. ஒரு காலத்துல ஒரு 500 ரூபாய்க்கு பைசா இல்லாம சுவாமிஜி வந்து கொடைக்கானல் இருக்காங்க. மே மாசம் சத்ஸ்வரூபான் சுவாமிஜி, பரமார்த்தன் சுவாமி, ராம்கோச்சியார் அவங்க இதுல தங்கி இருக்காங்க. சுவாமிஜி அப்ப பேஜர் தான், அந்த போன் கூட இல்லை, பேஜர் இருக்கும் பாருங்க, சின்னதா ஒண்ணு இருக்கும். அது போல மெசேஜ் அனுப்புறாங்க, நாங்க வரோம் நாளைக்கு பாத்துங்க, சுவாமிஜி வராங்க, உங்களுக்கு ஏற்பாடு மத்தல எப்படி இருக்கு.
நான் சரிங்க சாமிஜி வாங்கன்னு சொல்லி மட்டும் கொடுத்தேன். ஒரு வேற வார்த்தை எதுவும் பேசல. சாமிஜி என்ன நீங்க ஏதோ மனசுல எனக்கு தெரியலையேன்னு சூழ்நிலையை சொன்னேன். அது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க சொல்லி போன வைக்கிறாங்க. வச்ச ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு கொரியர் வர்றார். வந்துட்டு ஒரு டிடி கொடுக்குறார். 20,000 ஒரு டிடி. அது எஸ்கேஎம் ஐயா அவங்களுடைய வாக்கர்ஸ் கிளப்னு இருக்கு. எல்லாம் 500 ரூபாய் 40 பேர் சேர்ந்து போட்டு 20,000 இந்தியன் பேங்க் டிடி. இங்க இருந்து சைக்கிள் கூட எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது. அப்புறம் இங்க இருந்து நடந்து போய் இந்தியன் பேங்க்ல அந்த மேனேஜர் கிட்ட போய், இல்ல 2 நாள் ஆகும், நாளைக்கு தான். அதெல்லாம் தெரியாதுங்க சார், என்ன பண்ணுவீங்களோ இந்த டிடி வச்சுங்க, ஒரு 500 ரூபாய் நீங்க கொடுங்க, அல்லது 5000 கொடுங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 2000 கொடுங்கன்னா அவர் 5000 கொடுத்தார். கொண்டு வந்து அப்புறம் மற்ற காரியங்கள் பண்ணுது. எது சொல்றேன்னா, அப்படின்னா சிரமப்பட்ட காலங்கள் உண்டு. அதை ஞாபகப்படுத்திட்டா வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய பழைய நிலைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு என்ன வந்தாலும் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி வாழணும், வாழ முடியும். சரித்திரம் மறந்தா சமுதாயம் சீரழிஞ்சிடும். அதே போல தோன்ற முன் வாழ்க்கையை மறந்துட்டானா மனிதனை சீரழிஞ்சிடுவான். ஸ்தாபனத்துக்கும் அதுதான், சமுதாயத்துக்கு அதுதான், குடும்பத்துக்கும் அதுதான். அதுக்கு அதையே நினைச்சு அப்படியே இருக்கணும்னு சொல்ல வரல. ஆனா அதையும் நினைக்கணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையே வேற, எவ்வளவு ஆகுது என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு தடவை அது போல பைசா சிரமம். சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அரிசிதான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு போது இவங்கெல்லாம் இங்க கொண்டு உட்கார வச்சு இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு சிரமப்படுத்துறேன். இல்லைங்க சாமிஜி பரவாயில்ல. இப்ப திருநெல்வேலியில இருக்கார் சாரதா சமயத்தில். அதெல்லாம் ஆசிரமங்களுடைய சூழ்நிலைகள் என்ன நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் ஆசிரமத்துக்கு தேவையான சில விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சாமிஜி இது போல ஒரு ஆசிரமம் இது அமைக்கணும்னு சொன்ன அன்னில இருந்து கேட்கப்பட்ட ஐயா, அது கம்ம சுப்பிரமணிய ஐயா 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கவர்ல கொடுக்குறாருன்னு உட்கார்ந்து இருக்கேன். அப்போ 90களில் சுவாமி இல்லைங்க, இப்போதைக்கு நான் எப்படி வச்சுக்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை, நீங்க வச்சிருங்க. சரிங்க சுவாமி கொண்டு போயிட்டார். கொண்டு போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இந்த இடத்த வாங்க போறேன்னு சொல்லும் பொழுது அன்ன தேதி வரைக்கும் என்ன பேங்க் வட்டியோ அதை போட்டு சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்தினுடைய 1/3 பங்கு விஷயம் அவருடையது. கம்பம் சுப்பிரமணிய ரொம்ப எளிமையானவர். அவரை பத்தி பெரிய விஷயம், அவங்கள பெரிய மகாத்மாக்கள் தான். 3,96,000 அவரது 1,10,000 11,000. ஆமா. அதன் பிறகு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. நானும் பரமார்த்தம் சுவாமி வந்திருந்தோம். அப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணி கையில தாம்பாளத்துல வச்சு சுவாமிஜி இடத்துல அந்த ரிஜிஸ்டர் கொடுத்தாங்க. ஒரு பரமார்த்தம் சுவாமி கூட இங்க வந்து பார்த்தோம். நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது, எல்லாம் நடந்தது. அப்புறம் ஆசிரம துவக்க நிகழ்ச்சியில மேடையில உட்கார்ந்து சாதுக்கள் சன்னியாசி நிறைய பேர் வந்திருந்தாங்க. எந்த இடத்துல மேடை போட்டு சாதுக்கள் சன்னியாசி உட்கார்ந்தாங்களோ அந்த இடம் தான் இப்ப ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்தானம். அந்த இடத்துலதான் மேடை போட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண விஷயங்கள்லாம், ராம்கோ சேர்மன், கருமுத்து கண்ணன், நம்ம சுவாமிங்க எல்லா சாதுக்களும் சாமி அப்பதான் பார்த்து சாமிஜி மேல அவ்வளவு பிரியமா இருக்கக்கூடிய நிறைய எல்லா மூத்த சன்னியாசிகள் எல்லாம் வந்திருந்தாங்க இங்க. அந்த இடம் இப்பொழுது பார்த்தா அதுதான் இப்போ தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்க இடம். ஏதோ சில விஷயங்கள், இந்த இடத்துக்கு பேரு பெருமாள் கரடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு சில மகிமைகள்லாம் அப்ப இருந்த பெரியவங்களாம் சில பேர் வந்து சொன்னாங்க. அப்போ கிடைச்ச சுவாமிஜியோட கிடைச்ச அந்த தொடர்பு, அவர் பரிபூரணம் எழுதுகின்ற காலம் வரை 87 அக்டோபர் 27 நினைக்கிறேன் நான், சுவாமிஜி கூட நான் கிடைச்ச தொடர்பு, அவருடைய மகா சமாதி அடைகின்ற காலம் வரை நானும் அவரை விடல, அவரும் என்னை விடல, சேர்த்து அணைத்து கொண்டார். அதுதான் உண்மை. அம்மா அப்பா கூட இருந்த காலம் ரொம்ப குறைவு தான், சுவாமிஜி கூட இருந்த காலம் தான் ரொம்ப அதிகம். ஏறக்குறைய 34 வருடங்கள். அடுத்து சுவாமிஜியுடைய வகுப்புகள் எல்லாருமே அவருடைய அறிவுனால், அவருடைய நாலேஜுக்காக தான் கவரப்பட்டவர்கள். எல்லாருடைய ஒரு வசீகரமான தோற்றத்தை உடையவர், யார் பார்த்தாலும் அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அப்படி வந்தபொழுது முதல் 4 சிஷ்யர்களை சேர்ந்ததுல நம்ம சர்வாத்மன் சுவாமி ஒருத்தர் இன்னொருத்தர் பிரம்மானந்த சுவாமி சமாதி இங்க இருக்கு, இன்னொரு சுவாமி இப்ப உதண்டில் இருந்துகிட்டு இருக்கார். 4 பேருமே சன்னியாசி வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க விஷயம் ஞாபகம் வரதுனால சொல்றேன்.
அடுத்து குறைஞ்சது ஒரு 15க்கும் அதிகமான பேர் சுவாமிஜிட்ட சன்னியாச தீட்சை பெற்றிருக்காங்க. பிரம்மச்சாரிகள் அவர்கள் நிறைய பேர் இந்த வாழ்க்கைக்கு வந்தவங்களும் அதுல இருந்து விலகலை, வேற வேற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட. இல்லற சிஷ்யர் சொல்லி பார்த்தா பரந்துபட்ட சுவாமிஜி சொன்ன எல்லா வயதுடையவர்கள், எல்லா வாழ்க்கை தர ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவோம் பாருங்க, அது எல்லா விதமான தொழிலில் ஈடுபட்டு இருந்தவர்கள் டாப் டு பாட்டம் எல்லாருமே சுவாமிஜி இடத்துல ஒரு தொடர்புக்கு இருந்தார். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், ஒரு நாள் கூட நிறைவு நாள் வரையிலும் கூட இந்த பகுதியில் மற்றதெல்லாம் எடுத்த உடனே ஒரு ஆளை நீ என்ன ஆளு அது தெரிஞ்சுக்க, நான் சொல்றது தெரியும், நான் சொல்ல விரும்பல. எப்படியோ உன் அப்பா என்ன, ஊர் என்ன, பேர் என்ன, தாத்தா பேர் எப்படியோ அவரை கண்டுபிடிச்சிடணும் அப்படி கேட்பாங்க. ஒரு நாள் கூட சுவாமிஜி கேட்டதே இல்லை. அப்படி கேட்டு இருந்தாருன்னா நான் ஒரு 100 மைல் தூரத்து அந்நேரம் ஓடி போயிருப்பேன்னு என்ன தெரியாது. அந்த எண்ணம்லாம் இருந்த ஆள் தான், அப்படிலாம் கேட்கக்கூடாது. நிறைய சங்கத்துல மற்றெல்லாம் ஈடுபட்டு இருந்தா அந்த எண்ணமே இல்லாத வளர்ந்த ஆட்கள். அது நகர்ப்புறத்துல அதெல்லாம் தெரியவே தெரியாது. கிராமப்புறங்கள அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு மகாத்மா தெரிஞ்சுக்கிட்டே விரும்பல. பாத்திரம் சிவம் என்ன பணிதிரில் மாத்திரைக்குள் அருள் மார்பேரரே சொல்வார். சிவன் சொல்லி சிவனுடைய பாத்திரம் சொல்லிச்சேன்னா எல்லாம் முடிஞ்சு சொல்ற. மனிஷா பஞ்சகம் பேசிட்டு இருக்கும், பேசிட்டு மறுபடியும் அது போச்சு அண்ணன் போகல இருந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த ஜாதிய உணர்வே இல்லாத ஒரு மகாத்மாவை நான் பார்த்ததில்ல. பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம், எனக்கு அவர் கூட இருந்ததுல ரொம்ப அதிகமான பிரயோஜனமான நாட்களை நான் நினைக்கிறது, சாமி சொன்னது போல 90களில் ரொம்ப உடம்பு முடியாம பண்ணைக்காடுல ஒரு அந்தர்யோகம், அந்த அந்தர்யோகத்தில் பேசிட்டு சுவாமிஜி சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அனுபவங்கள் அனைத்தும் அனித்தியம், அனுபவிப்புனே நித்தியம். உலகத்துல நீ உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த உயர்ந்த ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் கூட அது அனித்தியம் சொன்னார். அப்போ பாண்டிமணி தான் அங்க பிரம்மச்சாரியா இருந்தார், நல்ல ஞாபகம் இருக்கு. பண்ணைக்காட்டுல அங்க கீழே இருந்து தண்ணீர் எட்டுனது சுவாமிஜி வரலாம் வரும்போது நானும் போய் கூட, அது மேல அந்த ஊத்தாது, அந்த இடத்துல இருந்து மேல கிணத்துல தண்ணி வரும், மேல ஆசிரம் மூளையாறு, அந்த இடத்துல இன்னைக்கும் ஸ்தாபனம் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த வார்த்தை என் மனசுல நம்ம தான் அனுபவத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வருமோ என்னைக்கு வருமோ, ஏதோ அப்படியா இப்படியா, இறை காட்சி, உயர்ந்த இறை காட்சி. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு சுவாமிஜி இடத்துல உடனே சாப்பிட்ட உடனே போய் ரூம்ல கதவு தட்டினேன், வந்து திறந்தார். அப்ப குகானந்த சுவாமி இருந்தாங்க. அவர் சொன்னார், இல்ல அப்புறம் பேசலாம், சுவாமி இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு இரவு போனா 2-3 வார்த்தை பேசும். மறுநாள் பார்த்தா சுவாமிஜி இருக்கல, ராஜபாளையம் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க போன ஒரு பாடு மஞ்சக்காமலை கொஞ்சம் அவருக்கு இருந்திருக்கு, ஏதோ மல்டிவேரியஸா சில ப்ராப்ளம் இருந்திருக்கு. அங்கிருந்து நேரா தனி விமானத்துல ராம்கோ சேர்மன் வந்து சென்னைக்கு அனுப்பிட்டார். சென்னையில ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பழனிசாமின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில ஜாண்டிஸுக்கு ரொம்ப விசேஷமான மருத்துவர், அவர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. அங்கேயும் சரியில்லாம சுவாமிஜி நேராக கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க. செங்காலி பண்ணார் டாக்டர் சண்முக சுந்தரம். டாக்டர் சண்முக சுந்தரம் அப்புறம் வந்து ரங்கபாஷ்யம் டாக்டர், அவங்களாம் ஒரே செட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய டாக்டருங்க. அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது சுவாமிஜி எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அந்த பிற்பாடு சுவாமிஜி அப்படி இருக்கிறது எனக்கு கடைசியில ஒரு நாள் தான் தெரிஞ்சது. ஒருத்தர் ரிசர்வேஷன் ஆஃபீஸர் இருக்கும்போது ராமநாதன் ஒரு பிரம்மச்சாரி வந்தார், மிலிட்டரியில் இருந்தார், ஏழுமலைக்கார் தான். இப்படி இருக்குன்னு சொன்னார், வாரண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் என்னாரு கொண்டு போய் சரிப்படுத்தி கொடுத்தும் போது அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு சுவாமிஜி போய் பார்த்து ஹாஸ்பிட்டலில் போனால் இல்லை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அவர் வீட்டில் போய் பார்த்த ஒரு பாடு சில வேலைகள் சொன்னாங்க. முடிச்சுட்டு அவர் சிறுவாணி போகிற வழியில் சித்திரச்சாடுன்னு அருமையான ஒரு இடம் தபோவனத்தது. சாதுக்கள் அங்கே இருக்கவங்கெல்லாம் ஓய்வு மற்ற விஷயங்கள் மருத்துவ வசதியெல்லாம் செய்துட்டு இருக்கிறதுக்கு அருமையான கட்டடம், அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல சுவாமிஜி போய் தங்கியிருக்காங்க. தகவல் தெரிஞ்ச உடனே 90 நாட்கள் அட்டஸ்ட் ஒரே லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து சுவாமிஜி கூட வந்து என்ன சொன்னாங்க, இது இப்போ 90 நாள் சாங்ஷன் பண்ண முடியாது, நீங்க பண்ணா பண்ணுங்க, பண்ணாட்டு போங்க சார் சொல்லிட்டு ஆபீசர் கிட்ட கொடுத்துட்டு நேரா வந்தாச்சு. 90 நாள் கூடவே இருந்தது, ஒரு நிமிஷம் ஒரு நேரம் கூட அகல்ல. அப்புறம் சுவாமிஜி கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருந்தா. சுவாமி சொன்னது போல அவங்களுக்கு உடம்பு குத்தி விடுறது, அவங்களுக்கு எல்லா தேவைகள் செய்யறது, வேட்டி கட்டி விடுறது, எல்லா விஷயங்களும் ரொம்ப நிறைவா இருந்து சந்தோஷமா இருந்தது. ஒரு அப்பாவுக்கு தாத்தாக்கு செய்யறா போல எல்லாம். அதன் பிறகு சுவாமிஜி எடுத்து இந்த வேதாந்த தத்துவ விசாரங்கள் ராத்திரி 1 மணி 2 மணி கொண்டு பேசுவோம். அந்த 90 நாட்கள்ல அவரோட இருந்த அந்த விஷயங்கள்ல எல்லா விஷயங்களும் தெளிவுபட்டது மட்டும் இல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல
இனி உங்களோட இருந்து இந்த வகுப்பெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமி, அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அவர் கூடவே இருந்திருக்கு. அப்பதான் முதல் டெக்ஸ்டா சர்வ வேதாந்த சித்தாந்த சாரசங்கிறது சின்மயா கடல் எடுத்தார். அங்க அப்போ தர்மேஷ் சைத்தன்யான்னு ஒரு பிரம்மச்சாரி இருந்தார், பிற்பாடு சன்னியாசம் வாங்கினார். இப்ப சின்மயா கார்டன் இருக்கு, அங்கதான் நம்முடைய பிரம்மானந்த சுவாமிகள் சர்வாத்மன் சுவாமிகள் அங்க இருந்தாங்க, பார்த்தோம். மற்ற விஷயங்கள்லாம் அப்படி தொடர்ந்து வந்தது. அந்த 90 நாட்கள் அவர் கூட இருந்தெல்லாம் பெரிய விஷயம். அப்பொழுதுதான் அது வழியா பேரூர் வழியா தான் போகணும். சாமிஜி அவங்களுடைய இப்படிப்பட்ட உயர்ந்த உத்தமமான மகாத்மா நம்ம கொடுத்த அந்த தாய் அவங்கள பார்க்கறது வாய்ப்பு கிடைச்சது. அப்போ சுவாமியுடைய அண்ணா இருந்தார், அவருக்கு தொடர்பு கிடைச்சது. அப்பெல்லாம் பிரபாகர் தெரியாது, ராஜாமணியை தெரியும். அங்க ஒரு ராஜாமணி, இந்த ராஜாமணி போல அவரை பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப அழகான அவங்க அண்ணி மற்றவங்களாம் அந்த குடும்பத்தோட சில தொடர்புகள் நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டு இருக்கு. ஆதியோட அந்தமான சொல்ல வந்து இந்த ஆசிரமத்தினுடைய ஆரம்ப கால விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் ரொம்ப தவிர்த்து ஃபில்டர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இதோட போதும்னு நினைக்கிறேன். இனி சொன்னோம்னா எல்லாருக்கும் பசி எடுத்திருக்கோம், எனக்கும் பசி எடுக்கிறது தான் வாஸ்தவம் தான். போதும், இதுக்கு மேல வேண்டாம். தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக சொல்ல வந்த விஷயங்கள். அதனால அவரோட தொடர்புல இருக்கிறவங்க இன்னொன்னு இருக்கு. ஒரு ஆசிரமம் ஒரு ஸ்தாபனம்னா அந்த சுவாமிஜிக்கு பிற்பாடு சொல்லி சொன்னா அதோடு ஏதோ ஒரு வகையில தொடர்புடையவங்களுக்கு தான் அதோட ஒரு ஒரு உணர்வோடு கூடிய ஒரு உறவு இருக்கும். அப்படிப்பட்டவங்களாலதான் அதை நினைச்சு அதை எப்படி கொண்டு போகணுன்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில சுவாமிஜி சிஷ்யர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில ஏதோ சுவாமிஜி ஒரு வார்த்தை ஏதோ தேவை, அது அந்த விஷயம் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். சொல்லி நிறைவு பண்ணிட்டேன். நான் இங்க மதுரையில இருந்துட்டு இங்க கிளாஸ் எடுத்து வந்துட்டு இருக்கும்பொழுது திங்கக்கிழமை நைட்டு வருவேன், செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி இருந்துட்டு போவேன். சனி ஞாயிறு அங்க இருக்குது, வெள்ளிக்கிழமை அப்படியா இருந்துட்டு இருக்கும். ஒரு நாள் இரவு போன் பண்றாங்க, நீங்க எங்க வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். சுவாமி நான் உசிலம்பட்டி தாண்டி வந்துகிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க. நான் வந்து பேசும்போது 9:45, நீங்க வந்த ஒரு படம் தூங்க சுவாமி 11:30 ஆகுமே, இன்னும் சாப்பிட கூட இல்லை. நிறுத்தி அந்த ஐநார் கோயில் இருப்பாருங்க அந்த கணவாயில, அங்கதான் நிறுத்தி சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன். சரி இருக்கட்டும் பரவாயில்ல, சாப்பிட்டே வாங்க சொல்லி சொல்றாரு. 11 மணி ஆண்டிப்பட்டி தாண்ட இந்த அரண்மனைப்பூர் வரும்போது மறுபடியும் ஒரு போன், இங்க வந்திருக்கீங்க, வந்துட்டுங்க சாமி, இன்னும் 10 நிமிஷத்துல வரும். சரி நேரம் அறைக்கு வந்துட்டு தான் அப்புறம் உங்க ரூமுக்கு போறீங்கன்னாரு. நேரம் ரூமுக்கு வந்தேன். வந்த பொழுது சரி வாங்க, சரி எல்லாம் வெளியெல்லாம் கதவெல்லாம் மூடி இருக்கா சொல்லு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், என்னங்க சாமி நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே, என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல சும்மா இல்ல, நீங்க வாங்க உட்காருங்க. அந்த நேரம் யாரோ ஒருத்தர் வெளியே ஒரு காவலர் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்தார், எதை கேட்டார், சொல்லி முடிச்ச ஒரு பாடு ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாரு. நாளைக்கு பாத்துக்கலாங்களே சுவாமிஜி, நீங்களும் டயர்டா இருக்குங்க, எனக்கும் போய் படுக்கணும் போல இருக்கு. இல்ல இல்ல நீங்க இருங்கன்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு அப்பதான் சொன்ன ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னேன், சொல்லணும் உங்களுக்கு. என்ன லெட்டருங்க சுவாமிஜி? இல்ல ஒரு லெட்டர் எழுதி நான் டாக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், டாக்டர் வெங்கடேஷ் கிட்ட. அந்த கடிதத்துல உங்க பேர் எழுதியிருக்கேன், அந்த கடிதத்துக்குரிய நீங்க எடுத்தா உங்ககிட்ட சொல்றேன்னாரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சது. என்ன சுவாமிஜி, என்ன எனக்கு உடம்பு கொஞ்சம் சிரமம் இருந்துகிட்டு இருக்கு, ஆகையினால என்னுடைய எனக்கு எதுனா ஆகும் பட்சத்துல பிறகு இதை நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஒரு கவர்ல கொடுத்துருக்கேன். அப்படி ஆகும்போது இங்க இருக்க நிர்வாகத்திற்கும் கொண்டு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல உங்க பேரு உங்க சம்பந்தப்பட்டதுன்றது தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரி இப்ப நீங்க போகலான்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு பாடு எங்க போறது? அவர் கிட்ட போய் உட்காந்து அவர் கால்களை எடுத்து என்னோட மடியில் வச்சுக்கிட்டு, ஏன் சுவாமிஜி இப்படி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மருத்துவ வசதிலாம் இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தட்சிணாமூர்த்தி அங்கே சிலாரூபமா இருக்க, நீங்க நடமாடும் தட்சிணாமூர்த்தி, நிறைய விஷயங்கள் சொல்லி ஒரு மாதிரி சாமிஜியும் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. எனக்கும் ரொம்ப அழுகையெல்லாம். அதன் பிறகு 12:30 ஆயிடுது. சரி போய் படுத்துங்க நீங்க சொன்னார். எங்க போய் படுக்கிறது? படுத்து தூக்கம் வந்த மறுநாள் காலையில் வந்தா கேட்கிற தூங்குனீங்களான்னாரு. எங்க சாமி தூங்குறது, நானும் அப்படித்தான் அப்படின்னாரு. அதான் சொன்னார். அப்போ எங்க அம்மா சொல்லுவா, சுடுதண்ணினா நாக்கு வந்துடாது, நெருப்புன்னா சுட்டுடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை நம்பி எல்லாரும் நிறைய கொடுத்து இருக்காங்க, செய்துகிட்டு இருக்காங்க. பொறுப்பா ஒருத்தர் நான் செய்யணும். சிங்கப்பூர்ல ஒரு அன்பர் கேட்டாரு, அதுவும் என் மனசுல இருந்தது. உங்களுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லாம் ஒன்னே ஆகிட வேண்டாம், பரவாயில்ல, பொறுப்புக்காக கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான், இதோட நீங்களும் மறந்துருங்க நானும் மறந்துடுறேன். அதோட அவ்வளவுதான். நானும் யாருக்கிட்டும் சொல்லல, சுவாமியோட மகா சமாதி பிற்பாடு நான் சொல்லல யாருக்கிட்டையுமே இப்படி ஒன்று இருக்குன்றது சொல்லல. ஆனா அன்னைக்கே எனக்கு தெரியும், அப்படி ஒரு கடிதம் வந்து கொடுத்தாங்க, மறுபடியும் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு மேல ஒன்னும் தெரியாது எனக்கு, அதை பத்தி நான் கிளைம் பண்ணவும் இல்லை. அந்த கடிதத்துக்கு தேவை ஏற்பட்டிருக்க வேண்டாம், அவசியம் ஏற்பட்டிருக்க வேண்டாம். இருந்தாலும் ஏதோ அதாவது குருநாதருடைய எண்ணம்
அவருக்கு ஒரு விஷன் இருந்திருக்கும், பின்னால் தான் தெரியுது. அது போல அவர் சமாதி அமைக்கிறது அவர் ஏற்படுத்திக்கிட்டுலாம் ஏதோ நினைச்சிருக்கார். இந்த ஃபோர் சைட் சொல்றாங்க பாருங்க, அது போல தட்சிணாமூர்த்தி எண்ணம் என்ன வருதோ தெரியல. எல்லாம் பகவானுடைய எண்ணம், குருநாதருடைய சங்கல்பம், அதன்படி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் சொல்ல வர்றேன்னு சொன்னா, நாம் எல்லோரும் சிறப்பாக இருந்து அவர் என்ன செய்தாரோ அவரோடு இருந்து அந்த ஸ்தாபனத்துக்கு மேலும் நாம ஈடுபாட்டோட விசுவாசத்தோட இருந்து நாம் எல்லாரும் தொடர்ந்து நம்மால முடிந்த அந்த தொண்டை கைங்கரியத்தை சிறப்பா பண்ணுவோம். நம்முடைய சுயநலங்கள் எதுவுமே இல்லை, இங்க யாருக்கும் அப்படி இல்லை. நீங்க எல்லாம் அற்புதமான பணி செய்துகிட்டு இருக்கீங்க. இந்த பணியோட மகத்துவம் ரொம்ப உயர்ந்தது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இந்த சனாதன தர்மத்து மற்றதுக்கெல்லாம் சிவாச்சாரியா இருக்கட்டும், பாடசாலை வாத்தியாரா இருக்கட்டும், இங்க செய்யக்கூடிய சமைக்கிறவங்களா இருக்கட்டும், அறைகளை துப்புரவு செய்கிறவங்களா இருக்கட்டும், இங்க தூய்மையா வச்சுக்கிற இந்த இலையெல்லாம் பெருக்கில சுத்தம் பண்ணிருக்க தாய்மார்களா இருக்கட்டும், எல்லாருமே அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லோருக்கும் அப்படி நல்ல காரியங்களை செய்வதற்கு, தூய்மையான மனதோட சுயநலம் இல்லாத செய்வதற்கு ஆதிகுரும் சத்குருநாதர் மனசுல இருந்து நம்மை ஊக்குவித்து நமக்கு உற்சாகத்தை கொடுத்து இந்த பணியில் நம்மை நன்கு ஈடுபடுத்தி பணி கொண்டாய் சொல்லுவார். நான் இல்ல யானும் அப்படியே வேண்டினேன்னு சொல்லுவார். நீ அப்படி எனக்கு அருளினாய் சொல்லுவார். அதனால அந்த பணியை நாம் எல்லோரும் சிறப்பாக நன்கு செய்வோம். செய்யும் போது சில விதமான உரசல்கள் உராய்வுகள் அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். அதெல்லாம் சகஜம். அது இல்லைன்னா தான் தப்பு. அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். தொடர்ந்து இந்த பணிகளை நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நாம் சுவாமிஜி அவருடைய திருப்பணிகளை மீண்டும் மீண்டும் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். அதற்குரிய ஒரு திருநாளாக இன்றைய தினத்தை நாமும் வைத்துக் கொள்வோம். சுவாமிஜி அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 17. சாமி சொன்ன போல சென்னையில் ஒருத்தர் இருக்கார், ராமச்சந்திரன் சொல்லிட்டு, பரமாத்மன் சுவாமி இருக்கார் இந்த வீட்டுக்கார். அவர் சொல்லுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது அவருக்கு என்ன காரணம் கேட்டேன். இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, அந்த எம்ஜிஆர் பிறந்த இவர் தான் நமக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் சுவாமிஜி. அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஜனவரி 17 நல்லா பதிஞ்சது. அங்க இருந்த அந்த ராமச்சந்திரன் அவர் சொல்லுவார் நமக்கு எம்ஜிஆர் இவர் தான் சொல்லுவார். சுவாமி சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு. இந்த தேதி எல்லாம் விசேஷமான நாட்கள் தான், ரொம்ப சந்தோஷமான நாட்கள், நிறைவான நாட்கள். உங்க எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு, உங்க குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும். இந்த பணியில ஈடுபட்டிருக்க நமக்கு யாருக்கும் ஒரு குறைவும் இருக்காது. நிறைவாக சுவாமியுடைய அனுகிரகம். சுவாமி எல்லாருக்கும் டெய்லி நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லுவார். அந்த பிரார்த்தனையுடைய பலம் ரொம்ப அதிகம். அது இருந்து நம்ம எல்லாம் வழி நடத்திட்டோம். அந்த குட்டி பையன் இருக்கவர் குரு எப்ப நினைச்சோம்னா அது எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு காலையில சுவாமிஜி பண்ண பிற்பாடு அழுதுட்டு நின்னது அவங்க அப்பா கூட. அவன் பிறந்த நாளுக்கு உட்காந்துட்டு அழறான். நான் அவனை என்னடா விசும்புறான். அப்படி ஒரு எல்லார் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகாத்மா. அவரோடு இருந்து நம்ம பார்த்து அவர் கூட இருந்தது பெரிய எத்தனை ஜென்மத்துல எப்ப செய்த பூர்வ ஜென்ம சுக்ருத் அப்படிதான் சொல்லணும். புண்ணியம் தான். என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே. அது போல கிடைச்ச அந்த வாய்ப்பு அவருக்கு அவர் திருவடிகளில் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. திருவடிகளை நம்முடைய எல்லாருடைய உணர்வுகளையும் சமர்ப்பித்து மீண்டும் நம்மை இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமாக சுவாமிஜி அவர்களிடத்தில் விண்ணப்பம் செய்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம்.